வணக்கம் தோழி. நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாதுளை பழத்தையும் செவ்வாழை பழத்தையும் எந்த நேரத்தில் எந்த வகையில் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். எல்லா பழங்களிலேயுமே ஒவ்வொரு வகையான சத்துக்கள் இருக்குது. கர்ப்பத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய தம்பதிகள் பழ வகைகளை அதிகமாக எடுத்துக்கிறது மேலும் சீக்கிரமாக கர்ப்பம் அடைய ரொம்பவே உதவி செய்யும். அதுலேயும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா கொய்யாப்பழம், சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகள், அதே போல் செவ்வாழைப்பழம், மாதுளைப்பழம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னுமுமே குழந்தையின்மைக்கு ஒரு நல்ல தீர்வை சீக்கிரமாகவே உங்களுக்கு தரும். அதுலேயும் மாதுளை முத்துக்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது ஆண்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் மொட்டிலிட்டியும் அதிகரிக்கும். பெண்களுக்கும் அந்த ஃபாலிகுலர் க்ரோத்தும் சரி, அதே போல் அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் லோவாக இருக்குது அப்படின்னாலும் சரி, ரெண்டுமே சரியாகும். இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனையும் சரியாகும். இது எல்லாத்தையுமே விட தொடர்ச்சியாக 48 நாட்கள் நம்ம செவ்வாழை பழத்தை இரவு நேரத்தில் எடுத்துக்கும் பொழுது குழந்தை பேர் நிச்சயமாக ஏற்படும். நம்ம சேனலில் நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த செவ்வாழை பழத்தை எந்த நேரத்தில் சாப்பிட்றது நல்லதுன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றது நல்லது. ஆனால் செவ்வாழை பழம்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செவ்வாழை பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு டின்னரை ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஃபில்லாக இருக்கக்கூடிய ஒரு நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பழ வகை தான் செவ்வாழை பழம். இரவில் நீங்கள் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தையின்மைக்கு. ஆனால் செவ்வாழை பழத்தை இரவில் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க உணவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு செவ்வாழை பழத்தை அதிகமாக எடுத்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இல்லை காலையில் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். காலையிலையும் நீங்கள் ஒரு 2 இட்லி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டு செவ்வாழை பழமோ அல்லது ஏதாவது ஒரு சுண்டல் வகையோ எடுத்துக்கிறது நல்ல பலன் தரும். மாதுளை பழத்தை நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜூஸாக எடுத்து குடிப்போம். ஜூஸாக எடுத்து குடிக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ்லாம் மிஸ் ஆகிடும். ரொம்ப அதிகமான சத்து பார்த்திங்கன்னா மாதுளை பழத்தில் அந்த சீட்ஸில் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் மாதுளை பழத்தை நீங்கள் முத்துக்களாக எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. மாதுளை முத்துக்களை காட்டிலும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாஃப்டாக ஒரு ஸ்கின் இருக்கும் பார்த்திங்களா, இது உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய அத்தனை புண்களையும் சரி செய்யும். பாலிப்ஸ் இருக்குது, எண்டோமெட்ரியல் லைனிங் சரியாக வளராமல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, ஃபெலப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்குது, இந்த மாதிரி எந்த ப்ளீடிங் ஓவராக போகுது, ரொம்ப போகல, ரொம்ப லோவாக இருக்குது, இந்த மாதிரி என்ன வகையான கருப்பை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் மாதுளை பழத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோலோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது எல்லா பிரச்சனையுமே சரியாகும். அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சத்து கருப்பைக்கு ரொம்பவே நல்லது. துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது யூட்ரஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சீக்கிரமே கருவும் தங்கிடும். அதனால் முடிஞ்ச அளவு மாதுளை பழங்களை பழமாகவே எடுத்துக்கோங்க. மாதுளை பழம் மட்டும் கிடையாது, எல்லா பழங்களையுமே பழமாகவே எடுத்துக்கோங்க. ஜூஸாக எடுத்துக்கிறத காட்டிலும் பழமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மாதுளை பழங்களை இரவு நேரத்தில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு காலை நேரத்தில் மாதுளை பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் செவ்வாழை பழம் வேணும்னா இரவில் எடுத்துக்கலாம். ஆனால் மாதுளை பழம் இரவு நேரத்தில் எடுக்காதீங்க. குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னக்கூடியவங்க அதிக அளவில் பழங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு நல்லாவே ஊக்குவிச்சு கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி. நன்றி.